வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சமையல் அறையில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா கார கொழுக்கட்டை தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான அளவு வெங்காயம், பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுக்கோங்க, தாளிச்சிக்கலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நந்திதா சமையல் அறையில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா கார கொழுக்கட்டை தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான அளவு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோங்க. பெரிய வெங்காயம் 2 பெருசு கட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் 2 கொத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க. அடுப்பில் வச்சுக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சுங்க. கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சு வந்துருச்சுங்க. கொஞ்சமாக கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு பொரிஞ்சிருச்சுங்க. கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இதோட கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாங்க. வதக்கிற அளவுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. தூள் உப்பு நல்லா வதங்கிடுச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணி வதக்கி வச்சதை அரைச்சி வச்ச மாவில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக உருண்டையாக உருட்டிட்டு பார்ப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாங்க. உருண்டை உருட்டி எடுத்தாச்சுங்க. வாங்க இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணியிருக்கோங்க. பாத்திரத்தில் வச்சு அவிச்சு எடுத்துக்கலாம். வெந்து வரட்டுங்க. வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம்.